வணக்கம். நான் டாக்டர் ஜெய விக்னேஷ் சங்கர். இயேசுநாதர் அவர்கள் ஒரு நாள் வீதியில நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல இயேசுநாதர் அவர்கள் கேட்கிறாரு, என்னை யாரு தொட்டது அப்படின்னு. என்கிட்ட இருந்து ஆற்றல் எனர்ஜி வெளியேறியதை இப்ப நான் உணர்றேன் அப்படின்றாரு. அந்த நேரத்துல ஒரு பெண் முன்னாடி வந்து சொல்றாங்க, நான் தான் உங்க ஆடையை தொட்டேன் அப்படின்றாங்க. 12 வருஷமா ரத்தப்போக்கு நோயினால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ மருத்துவம் பார்த்தும் எனக்கு இந்த நோயிலிருந்து குணமாக முடியல. உங்க ஆடையை தொட்டா நான் குணமாயிடுவேன்னு நம்பினேன் அப்படிங்கிறாங்க. இயேசுநாதர் அவர்கள் அந்த பெண் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, மன அமைதியுடன் நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. இயேசுநாதர் அவர்கள் நான் உன்னை குணமாக்குனேன்னு சொல்லலைங்க, அந்த பெண்ணுடைய நம்பிக்கை அந்த பெண்ணை குணமாக்குனதா அவர் சொல்றாரு. உண்மையாவே அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த நோயிலிருந்து அவங்க குணமானாங்க. 12 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த நோயினால. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை அவங்களை குணமாக்குனதாக இயேசுநாதர் சொல்றாருங்க. இப்ப பிளசிபோ எஃபெக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸா இருக்குங்க. ஜீனினால் செய்யப்பட்ட மாத்திரை. அந்த மாத்திரையில எந்த கெமிக்கல் காம்போசிஷன்ஸும் கிடையாதுங்க. அந்த ஜீனினால் செய்யப்பட்ட மாத்திரையை ஒரு பேஷண்ட், இந்த மாத்திரையை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் குணமாயிடுவேன்ற நம்பிக்கையோட அந்த மாத்திரையை எடுத்துக்கும் போது அவங்க நோய்கள் இருந்து குணமாறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாங்க. குங்கரபாளையத்தை சேர்ந்த 96 வயது மூதாட்டிக்கு பல வருடங்களாக கைகால் நடுக்கம் இருந்திருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு நாள் வள்ளலார் அவர்களை நேர பார்த்தவுடன், அவருடைய தரிசனம் கிடைத்தவுடன், அந்த பல வருடங்கள் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பாருங்களேன், அந்த கைகால் நடுக்கத்தால் அந்த நோயிலிருந்து முற்றிலும் அவங்க குணமானதாக சொல்றாங்க. அந்த மூதாட்டியினுடைய அந்த தீர்க்கமான நம்பிக்கை, வள்ளலார் அவர்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் குணமாயிடுவேங்கிற அந்த நம்பிக்கை அவங்கள அந்த நோயிலிருந்து குணமாக்கி இருக்குங்க. இப்ப ரீசெண்டா என்னுடைய மனைவி கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேல உடல் ரீதியான பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல. தொண்டை வலி, காய்ச்சல், சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்ததுங்க. எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்தும் குணமாகலைங்க. ரொம்ப சோர்வுடன் பெட்ரிடனா இருந்தாப்புல, படுத்த படுக்கையாவே இருந்துட்டு இருந்தாப்புல, எந்த வேலையும் பார்க்க முடியல. அப்போ ஒரு நாள் இரவு என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நம்மளுடைய பூஜை ரூமுக்கு போ, பிரேயர் ரூமுக்கு போ, மனதுருகி கண்ணீர் மல்க இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ண, விண்ணப்பம் பண்ண, உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். நான் இதற்கு முன்னாடி என் மனைவி கிட்ட இப்படிலாம் நான் வலியுறுத்தினது கிடையாதுங்க. ஏன்னா ஆன்மீக சிந்தனைங்கிறது நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கா உள்ள உணர்ந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கணும். என் மனைவி பாத்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப உடல் ரீதியான துன்பத்துல இருந்ததுனால அன்னைக்கு அந்த பூஜை ரூமுக்குள்ள போய், பிரேயர் ரூமுக்குள்ள போய் மனதுருகி கண்ணீர் மல்க அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிட்டாங்க. காலையில எழுந்தவுடன் கிட்டத்தட்ட 20 நாள் பாத்தீங்கன்னா அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு காலையில முற்றிலும் குணமாயிட்டாங்க. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியங்க. உடல் சோர்வு இல்லை, காய்ச்சல் கிடையாது. தான் முற்றிலும் குணமானதுக்கான முக்கியமான காரணமே அந்த இறை சக்தி தான் அப்படிங்கிறத அன்னைக்கு அவங்க உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த நம்பிக்கையில என் மனைவி கிட்ட நான் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண சொன்னேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருந்ததுங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடுத்தடுத்து உடல் ரீதியான போராட்டங்கள் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உடலை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட, அந்த இறை சக்தி கிட்ட அர்ப்பணிச்சுங்க. அந்த தீர்க்கமான நம்பிக்கையை நான் கொண்டு வந்தவுடன் என் உடல் ரீதியான அந்த பிரச்சனைகள், அந்த வியாதிகள்ல இருந்து நான் முற்றிலும் குணமானேங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துல நான் ரொம்ப அதிகமான டிப்ரெஷன்ல இருந்தேன், மன ரீதியான போராட்டங்கள்ல இருந்தேன். அந்த நேரத்திலையும் என்னுடைய மனதை இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சேன். மனதளவுல பெரிய மாற்றம் எனக்கு நிகழ்ந்ததுங்க. அப்ப மனதையும் உடலையும் அந்த இறை சக்தி கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்ம ஈகோவை கடந்து அந்த இறைவன் கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கும் போது, அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனுடைய அந்த அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க. இறை சக்திய குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அது ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நிறைந்ததுதாங்க அந்த குவாண்டம் ஃபீல்டு. நம்ம தீர்க்கமான நம்பிக்கையோட ரொம்ப சின்சியரா ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணோம்னா அதற்கான பதில்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்குங்க. ஏன் சில நேரம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நமக்கு பலன் தர மாட்டுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அந்த பிரார்த்தனையில நம்பிக்கை இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப அவசியம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆழ்மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குங்க. 90% நம்மளுடைய ஆழ்மனம் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆழ்மனதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவான பதிவுகள் தாங்க இருக்கு. அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரின்னு சொல்லலாம், ப்ரோக்ராம் மாதிரி நமக்கு இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குங்க. அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள நம்ம இருக்கும் போதும் சரி,
பிறந்ததுல இருந்து 7 வயசு வரைக்கும் நமக்கு நடந்த நிறைய நிகழ்வுகளுடைய தாக்கங்கள் வந்து ஆழ்மனதுல பதிவுகளா இருக்குங்க. அந்த பதிவுகள், அந்த கண்டிஷனிங் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி மேல நம்மளால நம்பிக்கையை கொண்டு வர முடியலங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்விகள், அவமானங்கள், காயங்கள், வேதனைகள் அதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கையை உடைச்சிருதுங்க. ஒரு மீன் வியாபாரி சாயங்கால வேலையில மீன்கள் எல்லாத்தையும் வித்துட்டு எம்டி கூடைகளை எடுத்துட்டு அவரு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. இரவு நேரம் ஆயிடுச்சு, பலத்த மழை பெய்யுதுங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குடிசைக்குள்ள ஒதுங்கி நிக்கிறாரு. அப்ப அந்த குடிசைக்குள்ள இருந்து ஒரு நபர் வராரு. அவரு ஒரு பூ வியாபாரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பலத்த மழையா இருக்கு, நீங்க வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குங்க, காலையில எழுந்து நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாரு. அந்த மீன் வியாபாரி வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குறாருங்க. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மூட மூடிய பூக்கள் இருக்கு. அந்த பூக்களுடைய ஸ்மெல்லு இந்த மீன் வியாபாரிக்கு இரிட்டேஷனா இருக்குங்க. அவரால் படுத்து தூங்க முடியல, திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பூ வியாபாரி பாத்தீங்கன்னா வெளியே வந்து படுத்துக்கிட்டாருங்க. அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த எம்டி மீன் கூடைகிட்டு இருக்கு. அதனுடைய ஸ்மெல் இவருக்கு பயங்கர இரிட்டேஷன். அந்த துர்நாற்றம் இவருக்கு பிடிக்கவே இல்லை. இவரால் வெளியில தூங்க முடியல. 2 மணிக்கு மேல இரவு அந்த மீன் வியாபாரி கதவை திறந்து வெளியில வந்து அந்த பூ வியாபாரி கிட்ட சொல்றாரு, நீங்க உள்ள போய் படுத்து தூங்க, நான் வெளியே படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த பூ வியாபாரி உள்ள போய் படுத்து தூங்குறாரு வீட்டுக்குள்ள. நல்ல நிம்மதியா தூக்கம் வருது அவரு. அந்த மீன் வியாபாரி என்ன பண்றாரு, வெளியில வந்துட்டு அந்த துர்நாற்றம் அடிக்கிற அந்த மீன் கூட இருக்கு பாருங்களேன், அதை தலைமாட்டில் வச்சுட்டு அவர் நிம்மதியா படுத்து தூங்குறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய கடந்த கால பதிவுகள் எந்த அளவுக்கு அவனை வழி நடத்திக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அந்த பாஸ்ட் கண்டிஷனிங் தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்ப ரியாலிட்டியை முழுமையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம, அனுபவிக்காம ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்றாங்க. நம்ம எல்லாருமே இறைவனுடைய அம்சங்க, ஸ்பார்க் ஆஃப் டிவைன் தாங்க நம்ம எல்லாருமே. நம்ம இறைவன் கிட்ட தீர்க்கமான நம்பிக்கையோட, உரிமையோட நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் இறைவன் நிச்சயமா நமக்கு செய்வாருங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளை தாழ்த்தி நினைக்கிறோம். ஒரு லிமிட்டட் செல்ஃபா நம்மளை உணர்றாங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள்னால ஐ எம் அன்வர்த்தி, எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போறனாலதான் நம்மளால அந்த குவாண்டம் ஃபீல்டோட தொடர்பு கொண்டு நமக்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடியறது இல்லை. ஒரு 9 வயது சிறுவன் அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பா, என்னுடைய மதிப்பு, என்னுடைய வேல்யூ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறான். அவங்க அப்பா உடனே ஒரு கல்லை எடுத்து கொடுக்குறாரு அந்த சிறுவன் கிட்ட. இந்த கல்லை எடுத்துட்டு நீ 3 இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாரு. ஒரு காய்கறி கடை, ஒரு மியூசியம், அதுக்கப்புறம் ஒரு நகைக்கடைக்கு போ. அங்கெல்லாம் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, என்ன ரேட்டுக்கு, அதாவது எவ்வளவு பணத்துக்கு இந்த கல் நீ எங்களுக்கு தருவன்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீ எதுவும் பேசாம உன்னுடைய கையை எடுத்து இப்படி 2 மட்டும் காட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு என்கிட்ட வா அப்படிங்கிறாரு. உற்சாகமா அந்த சிறுவன் முதல்ல ஒரு காய்கறி கடைக்கு போறான். அந்த கல்லை இந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறான். இந்த கடைக்காரர், எவ்வளவு பணத்துக்குப்பா இதை நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்கிறாரு. இவன் உடனே இப்படின்னு கை காட்டுறான், அதாவது 2ன்னு கை காட்டுறான். உடனே அந்த காய்கறிக்காரர் 200 ரூபாய்க்கு எனக்கு தரையா நீ அப்படின்னு கேட்கிறாரு. கல்லை அவர்கிட்ட இருந்து வாங்கிடுறான். அதுக்கு அடுத்து ஒரு மியூசியத்துக்கு போறான். அந்த மியூசியத்துல இருக்கிற ஒரு மேனேஜரை பார்க்கறான். அவர்கிட்ட இந்த கல்லை காட்டுறான். இது வேணுமான்னு கேட்கிறான். அவர் எவ்வளவு பணத்துக்கு இதை நீ கொடுப்பன்றாரு. இவன் 2 இப்படி காட்டுறான், இப்படி கையை காட்டுறான். 2000 ரூபாய் தரோம் அப்படிங்கிறாரு. கல்லை வாங்கிட்டு அடுத்து அவன் நகை கடைக்கு போறாங்க. நகை கடையில போய் அங்க இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இந்த கல்லை கொடுக்குறான். அந்த கல்லை பார்த்துட்டு எவ்வளவு ரூபாய்க்கு நீ கொடுப்ப அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் கேட்கிறாரு. இவன் இதே மாதிரி இப்படி 2 விரலை காட்டுறான். கடைக்காரர், நான் 2 லட்சம் தரேன் அப்படிங்கிறாரு. இவன் உடனே அந்த கல்லை வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த விஷயங்களை சொல்றான். அப்ப அவங்க அப்பா அந்த சிறுவன் கிட்ட சொல்றாரு, உண்மையாவே இந்த கல்லனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இது விலை மதிப்பற்றது, பொக்கிஷம் இது. இந்த கல்லை கொண்டு போய் நீ ஒவ்வொருத்தட்ட கொடுத்தவுடன் அந்த நபர்கள் எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதற்கு அவங்க ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. உன்னுடைய வாழ்க்கையும் நீ எப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் உன்னை பற்றி ஏதாவது சொல்லும் போது அது அவங்களுடைய தன்மையை தான் அது காட்டுது. அப்ப நீ யாருங்கிறத நீ தான் டிஃபைன் பண்ணணும். உன்னை பற்றி தெரிந்து கொண்டு உன்னுடைய வேல்யூ, உன்னுடைய மதிப்பை நீ முதல்ல புரிந்து கொள்ளணும். அதுதான் அவசியம். இல்லைன்னா இந்த சமுதாயம் அது ஒரு அடையாளத்தை உனக்கு கொடுத்துரும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது சிரமமாயிடும் அப்படிங்கிறாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம யாருங்கிறத உணர்ந்து வாழணுங்க. ரெகுலரா தியானம் பண்ணும்போது நீங்க அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனுடைய ஒரு அம்சம், அந்த ஆன்மாங்கிறத உங்களால ரியலைஸ் பண்ண முடியுங்க. அந்த ஆத்ம உணர்வோடு உணர்வுபூர்வமா நம்பிக்கையா நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்குங்க. இது ஒவ்வொரு நாளும் அனுபவ ரீதியா என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பாருங்க. அதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து பார்த்து அவர்கிட்ட ஆத்மார்த்தமான ஒரு பந்தத்தை உருவாக்குங்க. இறைவனை தகப்பனா தாயா உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் கூட பேசுங்க. அதுக்கான நேரத்தை அலோகேட் பண்ணுங்க. காலை மற்றும் இரவு குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது இறைவன் கிட்ட உணர்வுபூர்வமா பேசுங்க. அன்னைக்கு நாள்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணுங்க. அது சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய விஷயம்னாலும் சரி. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசி பாருங்களேன். அந்த குவாண்டம் ஃபீல்ட், அந்த இறை சக்தி எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றதை நீங்க பார்த்தவுடன் உங்களுக்கே வியப்பா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கான நேரத்தை காலை மற்றும் இரவு குறைந்தது 5 நிமிஷம் நீங்க அலோகேட் பண்ணி இறைவனோடு நீங்க உரையாடும் போது உங்களுக்குள்ள எல்லையற்ற அன்பை உணர முடியுங்க. இறைவனுடைய பிரசன்ஸ் உங்களுக்குள்ள உணர்றதை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். இந்த குழந்தை முதல் தடவையா தன் தாயினுடைய குரலை கேட்கும் போது அது முகத்துல வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்களேன். இப்ப இந்த வீடியோல அந்த குழந்தை பிறக்கும் போது தந்தையை பார்த்தது கிடையாதுங்க. ஆனா முதல் தடவையா தந்தையை பார்த்தவுடன் அது எவ்வளவு ஆனந்தமா ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு பாருங்களேன். இந்த குழந்தை முதல் தடவையா தன்னுடைய தாயார அது தெளிவா பாக்குதுங்க. அப்ப அது முகத்துல தெரியுற அந்த பூரிப்பை பாருங்களேன். இந்த மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் இறைவனோடு நீங்க தொடர்பு கொண்டு அந்த பந்தத்தை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அந்த இறை அன்பை உங்களுக்குள்ள உணர முடியுங்க. இப்ப அந்த வீடியோஸ்ல அந்த குழந்தைகள் முகத்துல தெரிந்த அந்த ஆனந்தத்தை நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில உணர்ந்து சந்தோஷமா வாழ முடியுங்க. இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க. அந்த குவாண்டம் ஃபீல்டோட நீங்க தொடர்பில் இருக்கும்போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் உங்களால நிச்சயமா மாற்றி அமைக்க முடியுங்க. கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு, கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.